என் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் உங்கள் கேரளா தம்பியின் நெஞ்சார்ந்த வணக்கம். ஒரு நாள் மைக்கேல் ஆஞ்சலோன்றவர் ஒரு சிலை, அதாவது ஒரு சிலை வடிவத்தை செஞ்சுட்டு இருந்தார். அப்போ அது வழி போன ஒருத்தர் அவர்கிட்ட அவரை பார்த்து, இந்த சில்பத்தோட இந்த சிலையோட மூக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு சொன்னார். அப்படியாப்பான்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்லிட்டு இவரும் என்ன பண்ணாருன்னா, அந்த சிலையோட மூக்கு எல்லாம் கட் பண்ணுற மாதிரியான சில ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து கொண்டு போய் அந்த ஒரு விஷயம் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணாரு. ஆனா அது எதுவுமே பண்ணல. தென் அதுக்கப்புறமா இந்த சிலையோட மூக்கு கொஞ்சம் நீளமா இருக்குன்னு சொல்லிட்டு யாரு சொன்னாரோ அவரை கூப்பிட்டு ஒரு சைட்ல கூப்பிட்டுட்டு, எப்பா பண்ணிட்டோம், இப்போ பாரு, இப்போ இதோட மூக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அவரே சொன்னாரு, ஆமா இப்போ பரவாயில்லை அந்த மாதிரி சொன்னாரு. ஆக்சுவலா அவர் அந்த சிலையில அதுக்கப்புறமா எதுவுமே பண்ணதில்லை. பட் இவருக்கு இன்னொரு சைட்ல இருந்து பார்க்கும்போது அந்த ஒரு சிலையோட மூக்கு கரெக்டா தெரிஞ்சுது. ஆனா மைக்கேல் ஆஞ்சலோ முன்னாடி இவர் இந்த மாதிரி சொன்ன போது, அதாவது இவரை விமர்சித்த போது அவர்கிட்ட அப்படியெல்லாம் கிடையாது அந்த மாதிரி சொல்லி தர்க்கிக்கிறதுக்காக நிக்காம அவருடைய ஆக்ஷன்ஸ் மூலமா இது சரிதான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதனால தான் ராபர்ட் கிரீன் த பவர்ன்ற புக்ல சொல்றாரு, சும்மா ஒரு விஷயத்த சொல்றதுக்கு பதிலா ஆட்களுக்கு அந்த ஒரு விஷயத்த காட்டி கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணணும். அதாவது win through your actions, never through your arguments. இது ராபர்ட் கிரீனோட ரொம்பவும் பாப்புலரான 48 laws of powerன்ற புத்தகத்துல ஒரு மிகச்சிறந்த ரொம்பவும் இம்பார்ட்டண்டான ஒரு லோ. ஸோ இந்த வீடியோ முழுவதுமா நம்ம இந்த மாதிரியான 10 லோஸை பற்றி கூட பார்க்க போகிறோம். ஸோ இந்த லோஸ் எல்லாமே நம்மளை மென்டலி ரொம்பவும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவும் உதவி செய்ய போகுது. அடுத்து ரெண்டாவது லோ என்னன்னா, நெவர் அவுட் ஷைன் யுவர் மாஸ்டர். அதாவது நம்முடைய வாழ்க்கை உடனீளமாக நம்மளை விட நாலேஜ் அதிகமான ஆட்கள் இருக்க தான் செய்வாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நாம அவங்களோட ஷூவுக்கு கீழே போய் படுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி நாம அவங்கள விட ரொம்பவும் நாலேஜான ஒரு பர்சன் அந்த மாதிரி காட்டிக்கவும் தேவையில்லை. முடிஞ்சா அவங்க உங்களை விட கொஞ்சம் பெஸ்டான ஒரு பர்சன்றதும் நீங்க அவங்கள ரெஸ்பெக்ட் பண்றீங்கன்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் நீங்க அவங்களுக்கு கிரியேட் பண்றதுக்காக ட்ரை பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்போ ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றீங்கன்னா, நீங்க உங்களுடைய சீனியர் இல்லாட்டி போஸ் இல்லாட்டி ஒரு மேனேஜரை அவங்க உங்களை விட ரொம்பவும் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சன், நீங்க அவங்கள ரெஸ்பெக்ட் பண்றீங்க இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்க ஆக்ஷன்ஸ்ல இருந்து நீங்க கிரியேட் பண்ணணும். இல்லாட்டினா அவங்க உங்களை நீங்க ரொம்பவும் ஓவர் கான்ஃபிடென்டான, ஓவர் ஸ்மார்ட்டான, இல்லை ஃபியூச்சர்ல அவங்களுக்கே ஒரு தடையா வரக்கூடிய ஒரு பர்சன் இந்த மாதிரி சொல்லிலாம் நினைப்பாங்க. ஸோ இதுக்கு பதிலாக நாம அவங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து நல்ல ஒரு பர்சனா நாம அவங்கள பார்க்கும்போதும் அதுக்கேற்ற மாதிரிலாம் நம்ம அவங்க கிட்ட பேசும்போதும் அதுக்கு இன் ரிட்டர்னா அவங்களும் நம்மளை ஒரு கைண்ட் ரீதியா பார்க்கறதுக்கும், அது மட்டும் இல்லாம இவங்களுக்கெல்லாம் ரொம்ப வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட ஓப்பனா ஷேர் பண்றதுக்கும் ஆரம்பிப்பாங்க. அடுத்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி இதை பத்தி பார்த்துட்டு போயிடலாம். நம்ம ரீலெவல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஜாப் வாங்கின பல பேரோட ப்ரொஃபைலை பார்த்துருப்போம். ஆனா இன்னைக்கு பார்க்க போற ப்ரொஃபைல் உங்களை ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணும். கண்டிப்பா இன்னைக்கு நம்ம சைஃபோர் அப்படின்ற ரீலெவல் கேண்டிடேட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இவரோட நேட்டிவ் பிளேஸ் அப்படின்றது உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமம் நேபாள் பார்டருக்கு கொஞ்சம் பக்கத்துலன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சின்ன கிராமத்துல இருந்தாலும் சைஃபருக்கு டெக் ஜாப்ல பிளேஸ் ஆகணும் அப்படின்ற ஆர்வம் இருந்ததுனால பல கம்பெனிஸ் இன்டர்வியூஸை அட்டென்ட் பண்ணியிருக்காரு. ஆனா அவரோட வில்லேஜ் சிட்டியை விட தூரமா இருந்தனால அவருக்கு பல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காம போயிருக்கு. இதுக்கப்புறம் அவர் நம்ம ரீலெவல் பிளாட்ஃபார்ம்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ரீலெவல் டெஸ்ட்டை வித்தின் 15 டேஸுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி பல கம்பெனிஸ் கண்டக்ட் பண்ண இன்டர்வியூஸையும் அட்டென்ட் பண்ணதன் மூலமா அவர் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியா இருக்கக்கூடிய கூ கம்பெனியில ஃபைனலி ஜாபும் வாங்கிட்டாரு. பிடிச்ச கம்பெனி அண்ட் ஃபீல்டில் ஹை பேயிங் சேலரியில் வேலை வாங்கி அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் சைஃபோர் பெருமைப்பட வச்சிருக்காருன்னே சொல்லலாம். இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே இருக்கீங்க, எங்கே இருந்து வர்றீங்க அப்படின்றதெல்லாம் முக்கியமே இல்லைங்க. உங்களுக்கு திறமை மட்டும் இருந்தால் போதும், என்னன்னாலும் சாதிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் பிடிச்ச ஜாப்ல வேலை வாங்கிடலாம் அப்படின்றத சைஃபோர் போன்ற ரீலெவல் கேண்டிடேட்ஸ் ஒவ்வொரு நாளும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. 200க்கும் அதிகமான கம்பெனி ரீலெவல் பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்காக ரெடியாக இருக்காங்க. நீங்கள் எந்த விதமான
ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாலும் வீட்டில் இருந்துட்டே உங்களால் டாப் கம்பெனிஸில் வேலை வாங்கிட முடியும். இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டை சூஸ் பண்ணி அதுக்கான ரீலெவல் பிளாட்ஃபார்ம் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது மட்டும்தான். ஸோ அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிகிரியோ இல்லை எந்த ஒரு முன் அனுபவமோ தேவையே இல்லை. திறமை மட்டும் இருந்தால் போதும். சரி, வாங்க அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம். அடுத்த மூணாவது, யூஸ் ஆப்சன்ஸ் டு இன்க்ரீஸ் ரெஸ்பெக்ட் அண்ட் ஹோனர். அதாவது நாம் ஒரு விஷயத்துக்கு ஒருத்தரை வந்து கண்டினியூஸாக டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா, அதாவது நம்ம இப்போ நம்முடைய ஸ்டடீஸுக்காக இருந்தாலும், சாப்பாட்டுக்காக இருந்தாலும், தங்குறதுக்காக இருந்தாலும் நம்முடைய பேரண்ட்ஸை வந்து டிபெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதனாலேயே அந்த ஒரு இடத்துல அவங்கக்கிட்டே இருந்து நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் நமக்கு வந்து கிடைக்கணுன்றது கிடையாது. இது பேரண்ட்ஸோட விஷயத்தில் மட்டும் இல்லை, வேறு நிறைய விஷயத்துலையும் இதை வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு இடத்துல நமக்கு தேவையான ஒரு ரெஸ்பெக்ட் வந்து கிடைக்கணுன்றது கிடையாது. ஸோ இதுக்கான ஒரு சொல்யூஷன்றது நாம் பர்சனலாக இண்டிபெண்ட் ஆகணுன்றது தான். ஸோ யாராச்சும் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணுன்னா அவங்க இல்லாட்டினாலும் நம்மளால் வாழ முடியுன்றது நம்ம அவங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும். அதாவது நீங்கள் அவங்கள அட்டாச்சாக இருக்கீங்க, அவங்க இருந்தால் தான் என்னால் மூவ் பண்ண முடியுன்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து ஒருபோதும் நீங்கள் அவங்களுக்காக இருந்தாலும் உங்களுக்குள்ளவா இருந்தாலும் க்ரியேட் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து நம்முடைய எமோஷ்னல் நீட்ஸுக்காக இருந்தாலும், ஃபைனான்ஷியல் நீட்ஸுக்காக இருந்தாலும், அது வந்து நம்முடைய கோவொர்க்கராக இருந்தாலும், இல்லாட்டி நம்முடைய லைஃப் பார்ட்னராக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒருத்தராவோ ஃப்ரெண்டாவோ யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் நமக்கு வந்து தேவையான ரெஸ்பெக்ட் வந்து கொடுக்காம இருக்காங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் பர்சனலாக ஃபீல் பண்ணும்போது கொஞ்சம் நாளைக்கு அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளி நிற்கிறீங்கன்னா நம்ம ஆப்சன்ஸ் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளால முடியுன்ற மாதிரி அந்த ஒரு டைமில் நம்ம வாழ்ந்தும் காட்டணும். நாலாவது, மேக் யுவர் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் சீம் எஃபர்ட்லெஸ். ஹாரி ஹவுடினின்ற ஒரு அமெரிக்கன் இல்யூஷனிஸ்ட் அவருடைய ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே தான் ரொம்பவும் அசால்ட்டாக ரொம்பவும் சிம்பிளாக தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. இந்த மாதிரி மற்றவங்க பார்த்தா இவர் இந்த ஒரு விஷயத்த ரொம்பவும் எஃபர்ட்லெஸ்ஸாக தான் எடுத்து பண்ணுறாருன்ற மாதிரி தான் தோணிப்பிப்பார். அவர் பண்ணுற ஸ்டென்ஸாக இருந்தாலும் நிறைய விஷயங்களாக இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு இவர் எப்படிரா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாருன்ற மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு தோட்டை வந்து உருவாக்கும். ஆனால் இவரும் இது பண்ணுறது பார்க்கும்போது எப்போ இவர் எப்படி இவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாருன்னு தோணும். பட் இவர் வந்து அதுக்கு பின்னாடி இவரோட ரொம்ப வருஷத்தோட 5-10 வருஷத்தோட எஃபர்ட்டும் ஹார்ட் ஒர்க்கும் எல்லாமே இருந்தது. ஸோ அதனால் நம்ம ஒரு விஷயம் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம்னா அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற எஃபர்ட்டை வந்து நம்ம பெருசாக யார்கிட்டையும் ஷேர் பண்ணணுன்றது கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம இதை வந்து ரொம்பவும் சிம்பிளாக ரொம்பவும் எஃபர்ட்லெஸ்ஸாக எஃபர்ட் இல்லாமல் தான் அச்சீவ் பண்ணோம் இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா அது நம்மளை வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லானதும் ரொம்பவும் ஸ்மார்ட்டான ஒரு பர்சனாக வந்து மக்களுக்கு நடுவில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது மக்களுக்கு உங்களுடைய ரகசியங்களை வந்து தெரிந்து கொள்ள முடியாது. அவங்க இந்த மாதிரியான உங்கள் ரகசியங்கள் எல்லாமே தெரிந்து கொண்டால் இப்போ அவங்க உங்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு ரெஸ்பெக்ட்ன்றது பின்னாடி வந்து இருக்கணுன்றது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த விஷயத்தை ஒரு இடத்துல மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. 5. நெவர் ட்ரஸ்ட் டூ மச் ட்ரஸ்ட் இன் ஃப்ரெண்ட்ஸ், லேர்ன் ஹவு டு யூஸ் யுவர் எனிமீஸ். இப்போ ஒருத்தர் உங்களை கவலைப்படுறதுக்காக வைக்கிறாருன்னா அவருக்கு உங்கள் மேலே வந்து ஒரு பகை இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் மேலே வந்து ஒரு அசூயை வந்து இருக்கலாம். அதாவது அசூயையை எப்படி தமிழில் சொல்கிறேன்னு தெரியல, என்வின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஆனால் இந்த என்வின்ற ஒரு விஷயத்த நம்மளால் சீக்கிரமாக புரிஞ்சுக்கிறதுக்காக முடியாது. நமக்கு ரொம்பவும் க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கே நம்ம மேலே வந்து பொறாமைன்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இருக்கலாம். ஒரு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது இல்லையா. யாரை வந்து இந்த ஒரு பொறாமை வந்து கீழ்ப்படுத்தி சம்திங் உங்கள் மேலே அந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சுருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறோம் நெவர் புட் டூ மச் ட்ரஸ்ட் இன் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு மீனிங் வந்து ஃப்ரெண்ட்ஸை நம்பக்கூடாதுன்ற எல்லாம் கிடையாது. நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு நல்ல ஒரு ட்ரஸ்ட்டுன்றது மிக முக்கியமான ஒன்று. பட் பிளைண்டாக யாரையும் வந்து நம்பாதீங்கன்னு தான் இங்கே வந்து சொல்கிறோம். ஸோ எனிவே இந்த 5 விஷயங்கள் தான் இன்றைக்கி இன்றைய வீடியோவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். இன்னும்
இதில் 11 லோஸ் கூட இருக்குது. ஸோ மிச்சம் லோஸ் வந்து உங்களுக்கு தெரியணும்னு இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இட்ஸ் மீ அக்ஷய். நான் உங்கள் கேரளா தம்பி. ஸ்டே கிரவுண்டட்.